வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். சமீப காலமாக இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனுடைய ட்ரெண்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ரொம்ப பெருசாயிருது, ஹெவியான ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ஸோ அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பெரிய பெரிய பேட்டரிலாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மொபைல் ஃபோனுடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா 200 கிராமுக்கு மேலேயே போயிடுது. ஸோ மொபைல் ஃபோனுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆக அதை நம்ம கையில் பிடிச்சி நம்ம யூஸ் பண்ணுறப்போ கைக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. எப்படா இந்த மாதிரி ஒரு ஸ்லிம்மான மொபைல் ஃபோன், தின்னான மொபைல் ஃபோன் வருமோன்னு நானும் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். வந்துடுச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மொபைல் ஃபோனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். டைட்டில்லாம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, எந்த மொபைல் ஃபோனை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அதுவும் பார்க்கல அப்படின்னா சைட்லவே நிறுத்தி வச்சிருக்கேன். ஆனால் ஒன்று இல்லை, ரெண்டுமே ஒரே மொபைல் ஃபோன் தான், எம்ஐ லைட் மொபைல் ஃபோன் தான். ஒன்று வந்து ரிவ்யூக்காக, இன்னொன்று உங்களுக்காக. ஸோ இந்த மொபைல் ஃபோனை எப்படி நீங்கள் வின் பண்ணலாம், ஃப்ரீயாக வின் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆல்ரைட், ஸோ நம்ம இன்னைக்கு பேச போகிறது எம்ஐ 11 லைட் மொபைல் ஃபோன். ரொம்ப ஒரு தின்னான லைட்டான மொபைல் ஃபோனாக இருக்குது. ஸோ இந்த மொபைல் ஃபோனை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி இதை அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த எம்ஐ 11 லைட் மொபைல் ஃபோன் 3 கலர் வேரியண்ட்டில் அவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. டஸ்கனி கோரல், ஜாஸ் ப்ளூ மற்றும் பிளாக் அப்படின்னு ஒரு 3 கலரில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என் கையில் இருக்கிறது டஸ்கனி கோரல். ஜாஸ் ப்ளூ இங்கே தான் இருந்துச்சு, எங்கே இருக்குது? இதுதான் பிரச்சனை, மொபைல் ஃபோன் ரொம்ப ஸ்லிம்மாக இருந்தால் எங்கே வைக்கிறோம்னே தெரியாது. ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன், உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறதுக்காக நோட்ஸ் எடுத்துருந்தேன், அதுக்குள்ளே ஒழிஞ்சிருந்தது. ஸோ இந்த 2 மொபைல் ஃபோனுடைய கலரையும் பாருங்கள். ஸோ எனக்கு வந்து பர்சனலி இந்த டஸ்கனி கோரல் கொஞ்சம் வித்தியாசமான கலராக தெரிஞ்சு, சரி நம்ம பாக்ஸுக்குள்ளே என்ன வருது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இந்த எம்ஐ 11 லைட் மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் கொஞ்சம் பிளாக் கலரில் பிராண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ள திறந்த உடனே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு டிபியூ ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் பின். அப்புறம் இந்த மொபைல் போன்ல 3.5mm ஆடியோ ஜாக் இல்லாதனால ஒரு 3.5mm to USB டைப் சிக்கான ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், 33 வாட் சார்ஜர், அப்புறம் USB டைப் சி கேபிள். அவ்வளவுதான். பாக்ஸை ஓரமா வச்சுட்டு நம்ம இந்த மொபைலை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ இந்த மொபைல் போனுடைய விலை பார்த்தீங்கன்னா ஆரம்ப விலை 21,999 ரூபா. இதோட டாப் எண்ட் வேரியன்ட் நம்மகிட்ட இருக்கிற அந்த 8GB மற்றும் 128GB வேரியன்ட்டுடைய விலை பார்த்தீங்கன்னா 23,999 ரூபா. இன்ட்ரோடக்டரி ஆஃபர்ல இந்த பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 18,999 ரூபீஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ லான்ச் ஆஃபர் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க பாருங்க. ஆல்ரைட், ஸோ எம்ஐ 11 லைட் மொபைல் போனோட டிசைன்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்பவே ஸ்லிம்மான மொபைல் ஃபோன். 6.8mm தான் திக்னஸ். 6.8mm அப்படிங்கிறது ஆவரேஜா ஒரு பென்சிலோட திக்னஸ் தான். பென்சிலை விடையும் ஸ்லிம்மான திக்னஸ்னு கூட சொல்லலாம். இவ்வளோ ஸ்லிம்மா இருக்கிற மொபைல் ஃபோனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 157 கிராம் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்லிம் அண்ட் லைட்டாக இருக்கிறதுனால நீங்கள் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்லிம்மான மொபைல் ஃபோன், தின்னான மொபைல் ஃபோன் தேடுறவங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் மொபைல் ரொம்ப தின்னாக இருந்தால், ஸ்லிம்மாக இருந்தால் சில காம்ப்ரமைஸ்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். லைட் வெயிட்டாக இருந்தாலும் இந்த மொபைல் ஃபோன் வந்து கிளாஸ் பேக் கொடுத்திருக்காங்க. சோ பின்னாடியும் முன்னாடியும் வந்து கார்னிங் குரில்லா கிளாஸ் 5 கான ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. மொபைலோட கீழ்ப்புறத்துல ஒரு USB டைப் சி போர்ட் இருக்கு. 3.5mm ஆடியோ ஜாக் கிடையாது. இதுல வந்து சிம் கார்டு ட்ரே கீழ்ப்புறத்துல இருக்கு. இந்த சிம் கார்டு ட்ரேல 2 சிம் கார்டு இல்லாட்டி ஒரு சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்க போட்டுக்கலாம். SD கார்டுக்கான சப்போர்ட் எப்படியோ ஹைபிரிட் ட்ரேலயோ கொடுத்திருக்காங்க. மைக் இருக்கு, அப்புறம் ஸ்பீக்கர், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், கீழ ஒரு ஸ்பீக்கர், மேல இயர்பீஸ் இருக்கு பாத்தீங்களா, அது இரண்டாவது ஸ்பீக்கர். சோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. டாப்ல வந்து நாய்ஸ் கேன்சலிங் மைக் மற்றும் IR போர்ட்டும் இருக்கு. ஒரு சைடுல வால்யூம் பட்டன்ஸ் மற்றும் பவர் பட்டன் இருக்கு. அந்த பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கூட. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த பிரைஸ் ரேஞ்சில ரொம்பவே ஒரு ஃபாஸ்டான ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரா இருக்கு. டக்குன்னு அன்லாக் பண்ணி விடுது. அதை விட ஃபாஸ்டா இருக்கிறது ஃபேஸ் அன்லாக். லெஃப்ட் சைடுல ஒண்ணும் கிடையாது. பின்புறத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த கிளாஸ் பேக்கினுடைய டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேட் ஃபினிஷ், ஒரு ஃப்ராஸ்டட் ஃபினிஷிங் கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட் கிடையாது கண்டிப்பா. சுத்தி இருக்கிற ரிம் பாத்தீங்கன்னா ஒரு குரோம் ஃபினிஷிங் இருக்கும், மெட்டல் கிடையாது, பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். ஓகே, இந்த எம்ஐ 11 லைட்ல ஒரு முக்கியமான ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதனுடைய டிஸ்பிளே. AMOLED பேனல் கொடுத்திருக்காங்க. 90 Hz கான ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 6.55 இன்ச் டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேல ஒரு விசேஷம் என்னன்னா இந்த பிரைஸ் பாயிண்ட்ல அவங்க 10 பிட் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு 8 பிட் டிஸ்பிளேக்கும் ஒரு 10 பிட் டிஸ்பிளேக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா அதை ஒரு தனியா ஒரு வீடியோவை நான் போடுறேன். பட் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒரு 8 பிட் டிஸ்பிளேல 16.7 மில்லியன் கலர்ஸ் நீங்க பார்க்கலாம். ஆனா 10 பிட் டிஸ்பிளேனா 8க்கும் 10க்கும் 2 தான வித்தியாசம். இதுல வந்து எவ்வளவு வித்தியாசம் வந்துற போகுது அப்படி நீங்க நினைக்காதீங்க. மிகப்பெரிய வித்தியாசம் வரும். 16.7 மில்லியன் கலர்ஸ்
இது வந்து 8 பிட் டிஸ்பிளேல. இதே இது 10 பிட் டிஸ்பிளே ஆயிடுச்சு அப்படின்னா 68.7 பில்லியன் கலர்ஸ். மில்லியன் எங்க இருக்கு, பில்லியன் எங்க இருக்கு. சோ அவ்வளவுக்கு அதிகமான கலர்ஸ் காட்டக்கூடிய திறன் இருக்கும் இந்த 10 பிட் டிஸ்பிளேல. இது வந்து ஒரு HDR10 சப்போர்ட்டட் டிஸ்பிளே, DCI-P கலர் கம்யூட் சப்போர்ட்டட் டிஸ்பிளே. இது எல்லாமே பேப்பர்ஸ்ல. பட் ரியல் லைஃப்ல இந்த டிஸ்பிளே யூஸ் பண்றதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ஒரு பிரைட்டான டிஸ்பிளேயா இருக்கு. கலர்ஸ்லாம் பார்க்கிறதுக்கு விவிடா இருக்கு. ஆனா அதே நேரத்துல ஓவர் சேச்சுரேஷன்லாம் இல்லாம கண்ணுக்கு வெறிக்காத அளவுக்கு கலர்ஸ் பார்க்கிறதுக்கு பிளசன்ட்டா இருக்கு. அவுட்டோர்ல பிரைட்டான டிஸ்பிளேயா இருக்கு. இன்டோர் கண்டிஷன்லயும் பாத்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளான ஒரு டிஸ்பிளேயா இருக்கு. டிஸ்பிளேக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் ஃபைக்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த டிஸ்பிளே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளேயும் கூட. ஆனா டச் சாம்பிளிங் ரேட் பாத்தீங்கன்னா 240 Hz வரைக்கும் சப்போர்ட் பண்றாங்க. ஆல்ரைட், கேமரா பார்ப்போம். பின்புறத்துல ஒரு 3 கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்திருக்காங்க. மெயின் கேமரா பாத்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் சாம்சங் உடைய சென்சார். இரண்டாவது கேமரா ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு 5 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார். இந்த மொபைல் போனுடைய ஹீரோ ஹைலைட் இந்த 5 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் தான். யூசுவலா எனக்கு மேக்ரோ சென்சார் ஆரம்பத்துல எல்லாம் பிடிக்கும். ஆனா இந்த மொபைல் போன் இந்த 2 மெகா பிக்சல் கேமரா மேக்ரோ சென்சார் எல்லாம் கொடுத்து மேக்ரோ போட்டோகிராஃபி மேல இருக்கிற அந்த விருப்பத்தையே காலி பண்ணிட்டானுங்க. ஆனா இந்த மொபைல் போனை நான் யூஸ் பண்ண உடனே மேக்ரோ சென்சார் வேற லெவல்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு மேக்ரோ போட்டோகிராஃபி நீங்க எடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மேக்ரோ போட்டோகிராஃபி மேல உங்களுக்கு அவ்வளவுக்கு ஒரு ஆர்வம் வந்துடும். அவ்வளவு தூரத்துக்கு இந்த கேமராவுடைய மேக்ரோ சென்சார் அருமையா இருக்கு. ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் நீங்க பாருங்க. ஆனா மேக்ரோ கேமரா தவிர மித்த கேமராலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 64 மெகா பிக்சல் கேமரா நல்லா இருக்கு. ரொம்ப ஒன்று சூப்பரா அருமையான ஒரு கேமரா அப்படின்னு தான் சொல்லிட முடியாது. இந்த கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நேச்சுரலா இருக்கு. இதே இது சில பேருக்கு கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டட் பூஸ்டர் கலர்ஸ் தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ப்ரோ மோட் ப்ரோ கலர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கலர்ஸ் பூஸ்டரா உங்களுக்கு கிடைக்கும். பட் டைனாமிக் ரேஞ்ச் ஓரளவுக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஓகேயா இருக்கு. லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜ் நல்லா ஷார்ப்பா இருக்கு. கொஞ்சம் லோ லைட் கொஞ்சம் ஒரு லைட் கொஞ்சம் டிராப் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் இமேஜஸ்லாம் கொஞ்சம் லைட்டா பிளரி ஆயிடுது. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா ஓகே, சுமாரான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் நீங்க எடுக்கணும் அப்படின்னா அதுக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் போன்ல 4K வீடியோஸ் வரைக்கும் நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம். 4K 30 FPS க்கு உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுடைய எஃபெக்ட் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மூத்தா இருக்கு. இந்த மொபைல் போனுடைய கேமரா யூஐல நிறைய அம்சங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. vlog மோட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அப்புறம் மூவி எஃபெக்ட்ஸ் ஒரு புதுசா ஒரு மோட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மோட்ல பாத்தீங்கன்னா மேஜிக் ஜூம், ஸ்லோ ஷட்டர், டைம் லேப்ஸ் வீடியோஸ், நைட் டைம் லேப்ஸ் வீடியோஸ், அப்புறம் parallel word வீடியோஸ். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு எஃபெக்ட்ஸ்லாம் கொண்ட வீடியோஸ்ல நீங்க ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா இதனுடைய டைம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கு. கொஞ்சம் லாங்கான வீடியோ ஷூட் பண்ற மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். எஃபெக்ட் நல்லா இருக்கு. பட் அதனுடைய அவுட்புட் பாத்தீங்கன்னா அதனுடைய குவாலிட்டி கொஞ்சம் அதிகமான ப்ராசஸிங் பண்றதுனால குவாலிட்டி கொஞ்சம் சஃபர் ஆகுது. அடிஷனலா MI லைனப் எதிர்பார்க்கக்கூடிய அந்த க்ளோனிங் போட்டோஸ், க்ளோனிங் வீடியோ இந்த அம்சங்களும் இந்த மொபைல் போன்ல கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா பொட்டு நாட்ச், அதுவும் ஒரு ஓரமா வச்சிருக்காங்க. நாட்சோட சைஸ் சிறுசா இருக்கு. அந்த நாட்சுக்குள்ள 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த கேமரா வச்சு நீங்க போட்டோ எடுக்கிறப்போ லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா செல்ஃபிஸ் நல்லா ஷார்ப்பா இருக்கு. லைட் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சு அப்படின்னா செல்ஃபிஸ் கொஞ்சம் பிளரியாகவும் ஷேக்காகவும் தான் இருக்கு. இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணது என்னன்னா மொபைல் போன் ரொம்ப ஸ்லிம்மா இருக்கிறதுனால ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து இந்த போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா மொபைல் போன் ஹீட் ஆக ஆரம்பிச்சிருது. சரி, ஹீட்டுங்கிறப்போ இந்த மொபைல் போனுடைய நம்ம ப்ராசஸரை பத்தி நம்ம பேசி ஆகணும். ஸ்னாப்டிராகன் 732G கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்னாப்டிராகன் 732G ப்ராசஸரை ஏற்கனவே ரெட்மி நோட் 10 ப்ரோ மற்றும் ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் மொபைல் போன்ஸை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸர் தான். ஆனா நியர்லி உங்களுக்கு ஒரு டாப் எண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ப்ராசஸர்ல கொடுத்திருக்காங்க. இரண்டு வேரியன்ட் 6GB மற்றும் 128GB வேரியன்ட், 8GB மற்றும் 128GB வேரியன்ட் இந்த மொபைல் போன்ல அவைலபிளா இருக்கு. மொபைல் நீங்க கேம் விளையாடுறதுக்கு ஸ்மூத்தா இருக்கு. ஆனா ரொம்ப நேரம் நீங்க தொடர்ந்து நீங்க கேம் விளையாண்டீங்க அப்படின்னா மொபைல் போன் ஸ்லிம்மா இருக்கிறதுனால அதோட ஹீட் டிசிபேஷன் நீங்க கையில் நீங்க ஈஸியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பட் அந்த ஹீட்டிங்னால த்ராட்டலிங் அவ்வளவா கிடையாது. எந்த இடத்துலயும் ஒரு ஃப்ரேம் டிராப் இல்லாம கேம் பிளே ஸ்மூத்தா இருக்கு. MI 12.5 பாக்ஸுக்குள்ளேயே கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். MI 12 ரன் ஆயிட்டு இருக்கு. அது வந்து Android 11 மேல பண்ணப்பட்ட ஒரு ஸ்கின். இப்பொழுதுக்கு MI 12ல நீங்க MI UI-ல எதிர்பார்க்கக்கூடிய எல்லா அம்சங்களும் இருக்கு. ஆட்ஸ் சுத்தரவா கிடையாது. MI லைனப்ல எப்பவுமே ஆட்ஸ் இருக்காது. கேம் விளையாடுறதுக்கு கேம் டர்போ, வீடியோ பார்க்கறதுக்கு வீடியோ டூல் பாக்ஸ், ஃப்ளோட்டிங் விண்டோஸ், செகண்ட் ஸ்பேஸ், லைட் மோட், இந்த மாதிரி இந்த மொபைல் போன்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா அம்சங்களும் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு அம்சங்களும் கொடுத்திருக்காங்களே, இவ்வளவு பெரிய ஒரு ப்ராசஸரும் கொடுத்திருக்காங்க. மொபைல் போன் வேற இவ்வளவுக்கு ஸ்லிம்மா
தான் லைட்டா இருக்கு. பேட்டரி எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு கவலை உங்கள மாதிரி எனக்கும் இருக்க தான் தெரிஞ்சிச்சு. பேட்டரி பாத்தீங்கன்னா 4250 mAh கான பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு பாக்ஸுக்குள்ள 33 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. இந்த சார்ஜர் வச்சு இந்த மொபைல் போனை சார்ஜ் பண்றதுக்கு 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 55 மினிட்ஸ் ஆச்சு. half an hour-க்குள்ள 60% வரைக்கும் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் பத்திலாம் கவலை கிடையாது. ஆனா சார்ஜ் பாத்தீங்கன்னா ஒரு நாள் வரைக்கும் தாக்குப்பிடிக்குது. உங்களுக்கு பேட்டரி ஒரு நாள் வரைக்கும் தாக்குப்பிடிக்கிறதெல்லாம் பத்தாதப்பா, எனக்கு அதிகமான பேட்டரி வேணும்னு நினைச்சீங்கன்னா இதே ப்ராசஸர், கிட்டத்தட்ட இதே கேமரா, இதே அம்சங்கள்லாம் கொண்ட Redmi Note 10 Pro மற்றும் Redmi Note 10 Pro Max நீங்க பார்க்கலாம். ஆனா டிசைன் பார்க்கிறதுக்கு அட்ராக்டிவா இருக்கணும், அதை விட மொபைல் போன் ஸ்லிம்மா இருக்கணும், லைட் வெயிட்டா இருக்கணும், கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வாங்க வேண்டிய மொபைல் போன் Mi 11 Lite. இந்த மொபைல் போனை வாங்குறதுக்கான லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். ஆனா இங்க இன்னொரு மொபைல் போன் இருக்கு. இந்த மொபைல் போனை எப்படி வின் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். சோ நம்ம சேனலுக்கு நீங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பல பேர்ட்ட சொல்லிட்டே இருக்கேன். ஆனா இன்னுமே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல போய் செக் பண்ணி பார்க்கறப்போ நம்ம வீடியோஸ் பார்க்கறவங்கல 60% வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ அதனால இந்த கிவ்அவே நான் யூஸ் பண்ணி கொஞ்சம் உங்களை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு கொஞ்சம் தூண்டுதலா இருக்கட்டும் அப்படிங்கறத என்னோட எண்ணமா இருக்கு. யூசுவலா நம்ம சேனல்ல கிவ்அவே எல்லாம் அந்த எக்ஸசைஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. சிம்பிளான விஷயம், நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துட்டு ட்விட்டர்ல போயிட்டு @GiriSonnaSeri சொல்லிட்டு என்னோட ஐடி இருக்கு, அந்த ஐடியை டேக் பண்ணி #Mi 11 Lite giveaway அப்படிங்கறத நீங்க என்டர் பண்ணி அந்த நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க அட்டாச் பண்ணி நீங்க போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய என்ட்ரி எனக்கு வந்து சேர்ந்துரும். பட் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்றவங்க என்ன செய்யறது இந்த கிவ்அவேல என்டர் பண்றதுக்கு? இந்த வீடியோவை யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்க. சோ ஷேர் பண்றப்போ வாட்ஸ்அப்லயோ உங்களுடைய ட்விட்டர்லயோ நீங்க ஷேர் பண்ணீங்க பாத்தீங்களா, அப்படி ஷேர் பண்ற அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து நீங்க என்ட்ரி கொடுக்கலாம். அப்படி வர என்ட்ரிஸ்ல இருந்து ஒருத்தரை நான் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த Mi 11 Lite மொபைல் போனை நான் அனுப்பிச்சு விட்டுறேன். மேலும் இந்த கிவ்அவே பத்தின ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், ஸ்டெப்ஸ் இதெல்லாம் எப்படி என்டர் பண்றது அப்படிங்கிற முழு விவரங்களை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் போட்டு விடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம்.